அதிமுக பாஜக கூட்டணி அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் பல்வேறு விமர்சனங்களை தெரிவித்து வருகின்றன. 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த கூட்டணி வெற்றி பெறுமா என்பது குறித்து பொதுமக்கள் தெரிவிக்கும் கருத்துக்களை கேட்கலாம். அதிமுக திமுக போன்ற ஒரு வலிமையான பேர் இயக்கத்தை எடப்பாடி பழனிசாமி ஒரு தனிநபர் பாசிச சக்தி கிட்ட அடமானம் வச்சிட்டாருங்கிறத நிதர்சனமான உண்மை. இதனால் என்ன அவனுக்கு கேட்டிங்கன்னா, மீண்டும் ஒரு முறை தமிழகத்தில் திமுக ஆட்சி அமைக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. பாஜக இது சந்தர்ப்பவாத கூட்டணி தான். அதிமுக இதில் என்ன விஷயம்னா, எடப்பாடிக்கு தேவையான வசதிகள் எல்லாமே பண்ணித்தர சொல்லியிருப்பாங்க. இன்னொன்று என்னன்னா, அந்த கேஸு அவர் அடிக்கடி கோர்ட்டை சந்திக்க வேண்டிய இருக்கும். நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது அவருக்கு, எடப்பாடிக்கு. அதை வச்சு தான் அவர் அவரோட கூட்டணியை போட்டிருப்பாருன்னு எங்களோட கருத்து. இன்னொன்று என்னென்னா, கண்டிப்பாக ஒரு அதிமுக கூட்டணி இல்லைன்னா எதிர்கட்சியாக திருப்பியும் வரதுக்கான வாய்ப்பு இருந்தது. அந்த வாய்ப்பையும் அவர் இழந்துட்டார். பாஜக ஏடிஎம்கே கூட்டணி பற்றி கேட்குங்க. அவ்வளோதான், ரெண்டு பேரும் கூட்டணி வச்சுருக்காங்க. இவங்களுக்கு ஒரு ஓட்டிங் பர்சன்டேஜ் இருக்குது, அவங்களுக்கு ஒரு ஓட்டிங் பர்சன்டேஜ் இருக்குது. அதை தீர்மானிக்கிறது நாங்களான ஓட்டர்ஸ் தானே. நம்ம ஒரு ஆள் கருத்து சொல்லி போகிறதுனால இருக்காது. தென் மாவட்டங்களில் நல்ல வாய்ப்பு இருக்குது, வட மாவட்டங்களில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஆனால் ஒரு வெற்றியாகிறதுக்கு விஜய கட்சி அமைச்சிருக்காரு, அவர் கொஞ்சம் ஓட்டை பிரிப்பார். இவங்க ரெண்டு பேரும் ஓட்டிங் பர்சன்டேஜ் குறையுமான்னு தெரியல, மக்கள் தான் முடிவு பண்ணணும். செல்வாக்குங்கிறது எல்லாமே இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தளவு கேஸ்ட் தானே. கேஸ்ட்டை பொறுத்தளவு தான் இங்கே அரசியலே நடக்கும். அவர் ஒரு சமூகத்தை சார்ந்தவர், அவங்க சமூகத்தை சார்ந்த மக்கள் கொஞ்சம் நம்பலாம், நம்பிக்கை இருக்குது. ஏன்னா ஒரு கட்சிக்கு தலைமையாக கொடுத்துருக்காங்க, அதனால் அந்த சமூக மக்கள் நம்பி வாக்களிக்கிறான். இது சந்தர்ப்பவாத கூட்டணி தான். எடப்பாடி பழனிசாமி அவங்க மிரட்டி தான் கூட்டணிக்கு பணியை வச்சுருக்காங்களே தவிர இதில் வேறு எதுவுமே இல்லை. இஸ்லாமியர்களுக்கு துரோகம் பண்ணக்கூடிய ஒரு கூட்டணியை தான் அவங்க ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அவங்களுடைய ஊழல்களை மறைக்கிறதுக்கும் அவங்க மேலே இருக்க கேஸுக்கு மறைக்கிறதுக்கும் தான். என்ன பாஜக வச்சுருக்க புதிய வாஷிங் மிஷினில் இவங்க ஒரு அலசி எடுக்கப்பட்டிருக்காங்க. 10 தோல்வி பழனிசாமி 11வது தோல்விக்கு ரெடி ஆகிட்டாருன்னு அர்த்தம். 234 தொகுதியும் திமுக கூட்டணி வெல்லும். அதிமுகவுக்கும் பிஜேக்கும் கூட்டணி ஏற்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப பிரபலமாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த கூட்டணி எப்படி இருக்கும்ன்றது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ரெண்டாவது இப்போ இருக்க சூழலில் திடீர்லேருந்து இன்று கூட்டணி அமைச்சிருக்கு இதில் எத்தனை பேர் சேர போகிறாங்க, எத்தனை பேர் விலக போகிறாங்கன்று ஒன்றும் தெரியவில்லை. அதுக்கப்புறமா இந்த கூட்டணி வெற்றி பெறுமான்னு சொல்லிட்டு மக்கள் கையில் தான் இருக்குது. யாருக்கு ஓட்டு போடணுன்ட்டு மக்கள் கையில் தான் இருக்குது. மூணாவது இப்போ இருக்க சூழல், நம்ம இந்தியாவோட சூழல் ஏறத்தாழ யூஎஸோட டாரிஃபில் அதிகமாக வரி கூடியிருக்காங்க. இதில் நிறைய பேர் மக்கள் விரைச்சி அடைஞ்சிருக்காங்க, பிஸ்னஸ் லாஸ் ஆகிருக்கு. உலக வங்கி ஷேரு கூட ட்ரில்லியன் கணக்கில் லாஸ் ஆகிருக்கு. இப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது மக்களோட கணிப்பு எங்கே இருக்குன்று, எப்படி இருக்குன்று, எத்தனை பேர் இதில் கூட்டணியாக வருவாங்கன்றது மக்கள் தான் நம்ம பார்த்துக்கணும். ஆமாம், இந்த கூட்டணி எக்காலத்தை கொண்டு அவங்க சந்தர்ப்பத்துக்காக அமைச்சிக்கிறாங்க. அவங்க சுயநலத்துக்காகவும் அவங்கள பாதுகாக்கிறதுக்காகவும் சந்தர்ப்பத்துக்கு அமைக்கிற கூட்டணி இது. ஒரு மேடையில் பேசுகிறாங்க, நாங்கள் எக்காரணத்தை கொண்டு கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அடுத்த மேடையில் என்ன பேசுகிறாங்கடா, அடுத்த அதே மௌனம் சாதிக்கிறாங்க. இந்த மாதிரி மக்களை ஏமாத்துறாங்க. எல்லா மக்களும் விழிப்புணர்வு ஆகணும். எது கேட்டால் எல்லா முஸ்லீம்கள் மட்டும் கிடையாது, எல்லா சிறுபான்மை மக்களுக்கும் இன்றைக்கி முஸ்லீம்களுக்கு வரும், நாளைக்கு அடுத்த மக்களுக்கு வரும். அதனால் எல்லோரும் புரிஞ்சு யார் ஆட்சி கொண்டு வந்தால் நல்லா இருக்குமோ அந்த முறையை கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும். 2026 தேர்தலில் பாஜகவும் ஏடிஎம்கேயும் கூட்டணி பற்றி கேட்குறீங்களா? உண்மையிலேயே அது ஒரு விளையாட்டுத்தனமான ஒரு கூட்டணியாக தான் இருக்குது. கட்சி நடத்துகிற மாதிரி தெரியலாது. ஏதோ சீட்டு கட்டடத்தில் போய் எங்கேயோ மாட்டிக்கிட்ட மாதிரி அவங்களுடைய சூழ்நிலை தெரியுது. இது கண்டிப்பாக வெற்றி கூட்டணியாக கண்டிப்பாக இருக்க முடியாது. இவங்களுக்கு அரசியல் நோக்கமோ திட்டமோ கொள்கையோ இருக்க மாதிரி தெரியல. தன்னுடைய பதவியை தக்க வைக்கணும், அதுக்காக எந்த இடத்துக்கு வேணாலும் போகலாம், எவ்வளோ பெரிய சூழ்நிலையை வேணாலும் ஏற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு தான் அவங்கள்ட்ட இருக்கதா பார்க்குறேன். பாமரன் ஒரு சின்ன பையனை போய் கேட்டாலும் சொல்லுவான், ஏன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தீங்க, இப்போ எல்லாம் ஒன்றா சேர்ந்து கையை தூக்கி நிற்கிறீங்கன்னு ஒரு சாதாரண ஒரு ஓட்டே இல்லாதவங்க கூட இந்த வார்த்தையை சொல்லுவான். அதனால் இது சும்மா, அதாவது இவனுக்கு அவனை விட்டால் வேறு நாதி இல்லை, அவனுக்கு இவனை விட்டால் வேறு நாதி இல்லைங்கிற கதை தான் 2020 ரெண்டு பேரும் சேர்ந்து நிற்கிறது சொல்லுங்கள். ஏன்னா 2வது இடத்துக்கு இப்போ வரைக்கும் கடும் போட்டி நிலவுன்னு சொல்லுவாங்கள்ல,
இல்லை பிஜேபியா ஏடிஎம்கேன்னு கேட்டால் கூட ஒரு வார்த்தை ஏடிஎம்கேன்னு நான் சொல்லிடுவேன். இப்போ 2 பேரும் சேர்ந்து நிற்கிறனால 2வது இடத்துக்கு வந்து இப்போ புதுசாக யாராவது வந்திருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறதுக்கு அது கேண்டிடேட்டை பொறுத்து. கண்டிப்பாக அதிமுகவும் பிஜேபியும் ஒன்றும் வரப்போகிறது கிடையாது. இதை வந்து அடுத்த கட்சியை தான் பயன்படுத்திக்க போகுது. இந்த கூட்டணியோட மைனஸை கண்டிப்பாக வராது.